நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஜாஷ்வா டிவி மூலமாக நேயர்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாத வேளையிலையும் இந்த தெய்வ வார்த்தையை நீங்கள் பகிர்ந்து கொள்கிறபடினால கர்த்தர் உங்களை இரட்டிப்பான நன்மையை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக சாதிகளுக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்கு என்று கர்த்தரோடு என்னோடு பேசி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு வசனத்தை வாசித்து விட்டு நான் செபித்து ஒரு கவியை பாடிவிட்டு கர்த்தருடைய வார்த்தை கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி 119 சங்கீதத்திலே முதலாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆனபடினால இந்த நாட்களில் உண்மையாக வாழ்கிறது, கர்த்தருக்குள்ளே வாழ்கிறது முடியாத காரியம் என்று சொல்லி அநேகர்கள் சிந்திக்கிறார்கள். அப்படி அல்ல, உண்மையாக வாழலாம் அப்படிங்கிறத கர்த்தர் பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு கவியை பாடிவிட்டு ஜெபித்து ஆசைப்படு. இயேசுவே உம் நாமத்தினா இன்பம் ஒன்று யாவருக்கும், நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோ நாளிலே. எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்று உம்மையே சேவிப்போ. நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போ. மண்ணை நாடி பொன்னை அடைந்தோ, புகழ் தேடியே மாற்றம் கொண்டோ. விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோ, இயேசுவின் தரிசனத்தால். எங்கள் தேவனே எங்கள் ராஜனே, எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்று உம்மையே சேவிப்போ. நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்று ஜீவிப்போ. ஜெபிப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி இயேசு சாமி. இந்த நிலையில்லா உலகத்தில் ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறபடினால கேட்கிற உள்ளங்களை நீர் பக்குவப்படுத்தும், தகுதிப்படுத்தும். அநேக வார்த்தைகளை கேட்டும் ஆசீர்வாதம் இல்லையே என்று நினைக்கிறவர்களை இந்த செய்தியின் மூலமாக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா சொல்கிறேன். பாடல் வேளையிலையும் இந்த மியூசிக் வேளையிலும் கூட குடும்பங்கள் சோசுவாட்டி மூலமாக நடக்க பார்க்குற அத்தனை உள்ளங்களை, உலகம் முழுவதும் சென்று கொண்டு இருக்கிற அத்தனை உள்ளங்களை நீர் ரெட்டிப்பாக ஆசீர்வதிக்க வேண்டுமா செப்பி. தடையை கொண்டு வர்ற கரிகளை அழிக்க வேண்டுமா செப்பி. என்னை நீர் மறைத்து நீர் வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய வார்த்தையை அதிகமாக கவனித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதத்திலே நமக்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையாக உத்தமமாக வாழ்கிறது ஒரு வகையில் ரொம்ப கஷ்டம். எப்படியாவது போய் சொன்னால் தான் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அநேகர்கள் விரும்புகிறாங்க. அந்த சத்தியத்தை சொல்லும்போது அது எப்படியா கொஞ்சமாவது நாங்கள் பொய் சொல்லாமல் எப்படி வாழ முடியும், வாழ்க்கையில் எப்படியும் மனுஷன் தவறுகிறான் அப்படின்னு சொல்லி அநேகர் சிந்திக்கிறாங்க. அப்படி அல்ல. இன்னும் பரிசுத்தவான்களை அதிகமாக நம்ம பார்க்கும்போது யோபுங்கிற ஒரு பக்தன் நல்ல ஒரு ஆசீர்வாதம் பெற்றவன் தான்.
ஆடு மாடுகள் வேலை ஆள்கள் எல்லா விதத்திலையும் உயர்ந்த மனிதன் என்று வேதத்திலே நம்ம பார்க்குறோம். அதில் அவனை பார்க்க வருகிறவர்கள் எல்லாருமே கையை கட்டி நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு நியாயாதிபதியாக இருந்து அந்த தேசத்தில் வாழ்ந்திருக்கார் என்று யோபில் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. உண்மையும் உத்தமமாக வாழணும் அப்படின்னு சொல்லி விரும்பும்போது அங்கே ஒரு சாத்தான் அவனுக்கு ஒரு சோதனையை கொண்டு வரான். அப்படின்னு சொன்னால் அந்த யோபுடைய வாழ்க்கையில் கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே சாத்தான் வருகிறான். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகி அவனைப் போல பூமியில் ஒருவன் இல்லை என்றார். கர்த்தரால் ஒரு மனுஷன், ஒரு சாட்சி கொடுக்கப்பட்ட மனுஷன் அப்படின்னு சொன்னால் இந்த யோபை குறித்து நம்ம பார்க்குறோம். அவனோட வாழ்க்கையில் என்ன அப்படின்னு சொன்னால், பாவம் அப்படிங்கிறதுக்கு என்ன பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் அவன் பலியிடணும், எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி குடும்பத்தோடு பண்ணும்போது அங்கேயே சாத்தான் இங்கே ஒரு சோதனையை கொண்டு வருகிறான். அந்த சோதனையில் எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிறோம், நல்லா செபிக்கிறோம், வசனங்களெல்லாம் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அதிலே நமக்கு இடகுறாக சாத்தான் நிறைய காரியங்களை செய்து ஒரு சில மனிதர்களை வியாதியில் கொண்டு வந்துடுதான், ஒரு மனுஷனை தரித்திரத்திலே கொண்டு வந்துடுதான், ஒரு மனுஷனுக்கு இன்னொன்று வஞ்சனை அப்படி பொறாமன்னு சொல்லி ஒன்றுக்கு ஒன்று எதிர்ப்பாக ஆக்கிறது. இதான் சாத்தானுடைய கிரிகள். ஆனால் இதுக்கு ஒரு உத்தரவாதமாக என்ன சொல்லனா, இதே சாத்தான் சொல்லலாம், நீர் அவனுக்கு கோட்டையும் வேலியுமாக இருக்கிறேன், உம்மை கையை மாத்திர எடும், அவன் உண்மை தூசிப்பான் அப்படி என்று சொல்லி சாத்தான் இந்த 1ஆம் அதிகாரத்திலே போடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதற்கு ஆண்டவர் நமக்கு சாட்சி கொடுக்கும்போது அதில் 7வது வசனம் 6வது வசனம் சொல்லுகிறது. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்தியிலே நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே நின்றான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு குடும்பம் நன்றாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் நல்ல ஒரு வேலையோ ஒரு வாய்ப்போ நல்ல படிப்போ பட்டமோ வாங்கி நம்ம கை நிறைய சம்பளம் வாங்கும்போது அதே வீட்டை கெடுக்கிறதுக்கு சாத்தா இருக்கா என்று வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி அநேகர் நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், சாத்தான் எங்களை சோதிக்கிறான், இயேசுவை சாத்தான் சோதித்தான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அநேகர் சொல்லுவாங்க. அவரை சோதிக்க முடியாது. காரணம் என்னென்னா, சோதனைக்காரர் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உலக காரியங்களே நம்ம போய் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், உலகத்திலே நம்ம நடந்த உலகிலே நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால், அங்கே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் ஒரு சில காரியங்களில் ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு லாபமோ நட்டமோ வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அப்புறம் மாத்திரம் நம்ம ஆண்டவரை தேடி போவோம். ஏசப்பா எங்களுக்கு விடுதலை கொடுங்க, எங்களுடைய நஷ்டத்தை தேத்துங்க, வியாதியை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி போவோம். அப்படி இல்லை. எந்த நாளுக்கு எப்படி இருந்தாலும் நம்ம கர்த்தரை தேடுகிறதுக்கும் தேடாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருகிறது. அப்போ இந்த உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்பதற்கு இந்த யோபுங்கிற ஒரு மனுஷன் சாட்சியாக இருக்கிறான். நம்ம அப்படி சாட்சியாக வாழ முடிகிறதா? யோசித்து பாருங்க. நம்ம சாட்சியாக ஏன் வாழ முடியலை அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கிறது? சாட்சிங்கிறது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவோட நம்ம சாட்சி நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லி அதிகமாக சிந்திக்காங்க. அப்போ கஷ்டம் என்னத்தினால வருது அப்படின்னு சொன்ன அநேக காரியங்களை பார்த்தோம்னா 37ஆம் சங்கீதத்தில் அங்கே போடப்பட்டிருக்கிறது 18வது வசனம் 37 18ஆம் வசனம் போட்டிருக்கிறது. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்படின்னு சொன்னால் உண்மையாக வாழக்கூடிய வாழ்க்கையில் இன்றைக்கி ஆஸ்திகள் எல்லாம் அநேக செல்வாக்காக தாப்பனார் எல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. பிள்ளைகள் எந்த வேலையுமே பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி அதே தாப்பனும் சொல்லிடுவாங்க, என் பிள்ளை ஒரு வேலையும் பார்க்க வேண்டாம், மற்றவர்கள் மட்டும் வேலை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வளர்க்கக்கூடிய குடும்பங்கள் நிறைய இருக்கிறது. நமக்கு ரொம்ப ஆஸ்தி இருக்கிறதே, இதை நம்ம பார்த்தா போதுமே, என்னத்துக்கு நம்ம வேலைக்கு போகணும், இருக்கிற படிப்பு போதும், ஏதோ ஒரு படிப்பு இருக்கிற படிப்பு நமக்கு போதும், அதனால் நம்ம வேலை செய்யண்டாம், வேலை ஆட்களை வச்சு நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற நிறைய உள்ளங்கள் இருக்குது. பிரியமானவர்கள், அதில் தான் இன்றைக்கி நம்ம இழந்து போகிறோம். இன்றைக்கி உலகத்தில் நமக்கு ஒரு வேலை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு சொந்த ஒரு பொறுப்போ ஒரு ஃபேக்ட்ரியோ அப்படி ஒரு விவசாயமோ அப்படி ஒரு வியாபாரமாக இருக்குதுன்னு சொன்னால், அந்த வியாபாரத்துக்கு நம்ம முன் நின்று அதுக்குள்ள அனுபவங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோமா? அதைத்தான் இன்றைக்கி கர்த்தர் எதிர்பார்க்குறான். நஷ்டப்பட்ட பொறுப்பாடு ஆண்டவரை போய் நம்ம தேடி
அதுக்கு பிற்பாடு ஊழியக்காரங்களை தேடி அதுக்கப்புறம் நம்ம மேன்மைக்கு வரும்போது நிறைய பொருளாதாரம் இழந்து பெறும், பெரிய நஷ்டத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் என்னைக்கு துக்கம் வருகிறதோ அன்றைக்கி வியாதி சேர்ந்தே வந்துடும். அப்போ வியாதியை கொண்டு வருகிறது சத்துரு. அதான் யோபு வீட்டில் அந்த சாத்தான் வந்தாங்க, அவருடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் உடனே உழுதுகிட்டு இருக்க மாடு கீழே விழுந்துடும், அங்கே வேலை ஆளுக்கே இல்லை, அத்தனை பேர் இறந்துருவாங்க, பிள்ளைகள்லாம் இறந்து போயிடும். இப்படியெல்லாம் ஒரு நஷ்டத்தை கொண்டு வர்றதுக்கு இன்றைக்கி அநேக கிரிகள் இருக்கிறது பிரியமானவர்களே. அதனால தான் உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும் என்று சொல்லி நமக்கு பைபிளே கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சற்று நேரம் நம்ம சிந்தித்து பார்க்குறோமா? இந்த வேதத்தை நம்ம காலையில் எழுந்து வாசித்து பார்க்குறோமா? காலையில் செபித்து பார்க்குறோமா? இந்த வசனங்களை என்ன சொல்லுகிறது? இந்த வசனத்துக்கு நம்ம ஒத்து வாழ்கிறோமா? கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்தி அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தலாம். தேவனை மகிமைப்படுத்தும் போது நம்ம செபிக்கிற வேளையில் ஸ்தோத்திர பலியிடுகிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லப்படுகிறது. நம்ம பிள்ளைகள் நன்றாக ஒரு உத்தியோகத்தில் இருந்து நல்ல படிப்பில் கல்வியிலே இன்றைக்கி 95% படித்தாச்சு அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷப்படும். என் பிள்ளை இப்படி படிச்சிருக்கு. அதே மாதிரி படிக்காத வீட்டில் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் யுத்தம் தான் நடக்கும். என் பிள்ளை ஒன்றுக்கும் ஆகாது, அது ஆகவே செய்யாது, ஒன்றுக்கு நம்ம தூசிப்பாங்க. படித்த வீட்டில் சம்பாத்தியம் இருக்க வீட்டில் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, மகிழ்ச்சிப்படுவாங்க. இது உலக காரியம். ஆனால் ஆண்டவர் நம்ம ஸ்தோத்தரிக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு மகிழ்ச்சி ஆண்டவருக்கு கொடுக்கப்படுது. அப்போ நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இருக்கிற ஆஸ்தியில் ரெட்டிப்பான ஆஸ்தியை கொடுக்கறதுக்கு கர்த்தர் இன்றைக்கி நமக்கு சித்தமாக எடுத்திருக்கிறார். அப்போ நமக்கு என்ன காரணம் அப்படின்னா உண்மையாக வாழணும் அப்படிங்கிறத தான் இந்த பைபிள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் உண்மைக்கு நம்ம புறம்பாக நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு மனுஷனை நம்ம பார்க்கும்போது யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அங்கே போடப்பட்டிருக்கிறது. இயேசு ஒரு மனுஷனை அழைக்கிறார். அந்த அழைப்பில் நம்ம பார்க்கும்போது அங்கே நம்ம கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் பிலிப்புங்கிற ஒரு பக்தரை அங்கே ஆண்டவர் கூப்பிடுகிறார். அப்போ 1ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 47வது வசனம் சொல்லுகிறது, இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வருகிறதை கண்டு அவனை குறித்து இதோ கபடமற்ற உத்தம இஸ்ரவேலனே என்றார். அப்படின்னு சொன்னால் அவனோட பேரெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கிறார். அவன் சாதாரணமாக இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறான். உன்னை அத்தின் மரத்தின் கீழே முன்னே நான் கண்டேன், அதில் எரேமியாவில் போட்டிருக்கிறது, உன் தாயின் கருவின் முன்னே உருவாக்கும் முன்னே நான் உன்னை கண்டேன் என்று சொல்லப்படுகிறது. நீ சாதிகளுக்குள்ளே தீர்க்கதரிசியாக போவாய் என்று சொல்லி பழைய ஏற்பாடு சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் அதே மாதிரி காட்டத்தி மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகைவை பார்த்து சகைவை கீழே இறங்கிவா உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொன்னார். இவர் சாதாரண ஒரு சுவிசேஷ ஊழியத்தில் நடந்து கொண்டு வருகிற போது பேரெல்லாம் பார்த்து கரெக்டாக கூப்பிடுகிறார். யோசித்து பாருங்கள். அப்போ நம்ம வாழ்க்கையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நம்ம செபிக்கிற வேளையில் அவரை விசுவாசிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்கணும், உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த உண்மைக்கு இனி ரெட்டிப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காக அவரே நம்மளை பேர் சொல்லி அழைக்கிறார். யார் நம்ம குடும்பத்தை ஏன் அழைக்காமல் விடுவார்? யோசித்து பாருங்கள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்படி நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, முதலாவது நம்ம பார்த்தோம், இந்த யோபுங்கிற பக்த ஒரு ஆஸ்திக்காரன், ரொம்ப செல்வாக்குள்ளவன், அவன் உண்மையாக வாழ்ந்திருக்கான் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இரண்டாவது நம்ம பார்க்கும்பொழுது இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வருகிறதை கண்டு அவனை குறித்து இதோ கபடமற்ற உத்தம இஸ்ரவேலனே என்றார். அவன் அதுக்கு பதில் கொடுக்குறான். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலன் என்று சொல்லி அவரை வாழ்த்தினான். இயேசுவை வாழ்த்துக்கிறான். ஒரு சாதாரண மனுஷன் அந்த ஒரு உயர்வான வார்த்தை சொன்ன உடனே அவருக்கு மிகுந்த சந்தோஷம். அப்போ நம்முடைய பேரை சொல்லி கூப்பிட்டாரு. அப்போ இஸ்ரவேலுக்கு நீர் ராஜா அப்படின்னு சொல்லி அங்கேயே அவன் இயேசுவை புகழ்ந்து சொல்கிறான். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கை இயேசுவை நம்ம உயர்த்தி பேசுகிறோமா? இவன் உண்மையாக உத்தமமாக இருக்கணும், வேலைக்கெல்லாம் போகலை, இவரை பார்க்கணும், இவர் என்ன சொல்லுதாரு, கபடமற்ற உத்தம இஸ்ரவேலனே அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி அநேகம் காரியங்களில் பார்த்தோம்னா ஒரு தவறு செஞ்சிட்டோம்னா அங்கே போய் ஒரு பஞ்சாயத்தில் நிற்கும்போது, இதா என்னையா மனுஷன், நீ ஒன்றுக்கும் ஆக மாட்டேன், நீ இப்போ பார்த்தாலும் தப்பு தான் செஞ்சிட்ருக்க, குடிக்க கூத்தாடுதான், குடும்பத்தில் சண்டை தான் போடுறதே தவிர நீ இருக்கிறதும் ஒன்று தான் போகிறதும் ஒன்று தான் சபிப்பாங்க. ஆனால் இங்கே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைன்னு சொன்னால் அங்கே வாழ்த்து இயேசு பேசுகிறார். நம்ம குடும்பம் இயேசு கிறிஸ்துவை வாழ்த்துவதற்கு உண்டான பாத்திரவான்களாக நம்ம இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள்.
அந்த பாத்திரவான்களை இருக்கிறதுக்கு நீங்கள் பக்குவப்படணும் அப்படின்னு சொன்னால் காலையில் எழுந்த உடனே செபிங்க, வேதத்தை தன் இருதயத்தில் நீங்கள் பதித்து கொள்ளுங்க. அதனால தான் இயேசு சொன்னார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னார். இன்னும் அநேக பரிசுத்தவான்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சிந்தனைக்கு வரும்போது ஆதியாகமத்தில் இப்படி உண்மையாக இருந்தால் என்ன நடக்குங்கிறதுக்கு நம்ம உதாரணமாக யோசேப்பை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவனுடைய சகோதரர்கள் குடும்பத்தார்கள் அத்தனை பேரையும் அவன் காப்பாற்றக்கூடிய ஒரு சித்தமாக இருந்தது. ஒன்று சிறைப்பட்டு போனாலும் சகோதரர்களை விற்று போட்டாலும் ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு தகுதியை அங்கே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ இதில் 42ஆம் அதிகாரம் 6வது வசனம் போட்டிருக்கிறது. யோசேப்பு தேசத்துக்கு அதிபதியாக இருந்து தேசத்தின் ஜனங்களை யாவருக்கும் விற்றான். யோசேப்பின் சகோதரர் முகங்குப்புற தரையிலே விழுந்து அவனை வணங்கினார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இவருடைய உத்தமம் எவ்வளோ உண்மையாக இருந்தது. கர்த்தருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்காங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்காங்க, குழியில் தூக்கி போட்டிருக்காங்க, அங்கே சிறையிருப்பில் போட்டிருக்காங்க, காவலில் போட்டிருக்காங்க, அடப்பிலே கடந்து கஷ்டத்திலே கஷ்டம். ஆனால் அவன் ஆண்டவரை விட்டு பிரியவே இல்லை. வேதம் இப்படி சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த யோசேப்பு மறுதளிச்சிருக்கலாம். என்ன நமக்கு இவ்வளோலாம் தரிசனம் ஆண்டவர் கொடுத்தாரு, இன்றைக்கி நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னத்துக்கு இந்த ஆண்டவரை விட்டு நம்ம போயிடலாமா, தூசித்து போயிடலாமா அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கல. நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே டாக்டர் என்ன சொல்கிறாரு, மற்ற ஒரு யுத்தம் வந்துடுச்சுன்னா வழக்கறிஞர்கள் என்ன சொல்கிறாரு, ஸ்டேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க, இப்படி ஓடுறதை விட்டுட்டு இந்த வேதத்துக்கு நீங்கள் உங்களுடைய இருதயத்தை திருப்பினி அப்படின்னு சொன்னால் உங்களே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஒரு சாதாரண காரியத்தில் நம்ம பின்தாங்கி போகிறோம், அது போகக்கூடாது. அப்போ இந்த யோசேப்பு அவன் தன்னை அடக்கி தன்னோட பரிசுத்தை காப்பாற்றி அந்த பார்வான் வீட்டில் விபச்சாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பாக வந்தது. இன்றைக்கி ஒரு பெண்கள் ஒரு ஆண்களை தேடிட்ட உடனே போய் மடிஞ்சு கீழே விழுந்து மான மரியாதை இழந்து அப்படியே கிடக்கிறாங்க. அவங்க உதறி ஓடி விட்டு கடைசியில் அவன் பழிகள் எல்லாம் சுமந்தான். இன்றைக்குள்ள நாட்களில் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை சுமப்பதே நம்முடைய காரியமாக இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். முதலாவது ஒரு மனுஷனை நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய வேதத்தின்படி உத்தம மார்க்கத்தார்கள் பாக்கியவான்கள் என்று வேதத்திலே நம்ம பார்த்தோம். இரண்டாவது பார்க்கும்போது அங்கே யோபுட மனுஷன் சகல ஆஸ்தி இருந்தாலும் கர்த்தர் அவன் மறுதளிக்கலை, உண்மையாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு சொன்னால், கபடமற்ற உத்தம இஸ்ரவேலனே என்று சொல்லி அந்த நாத்தான் வேலை அங்கே கூப்பிடுகிறான். ஆனால் இன்னொரு வசனத்தை வாசித்து நம்ம செபிக்க ஆசைப்படுவோம். பிரியமானவர்களே, அதில் யோவான் சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிற யாவரும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கூடாது. தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிற யாவரும் யாவரோடு உண்மையோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அப்படின்னு சொன்னால் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிறது பிதா விரும்புகிறார். உண்மையாக வாழ்ந்து காட்டியிருக்காங்க. அதை இயேசு நமக்கு மறுபடியும் திரும்ப சொல்லுகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அப்படின்னு சொன்னால் அவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள போய் தான் யோபுங்கிற பக்தன் உண்மையாக இருந்தால் அதுக்கான முன்னிலையாக பின்னே ரெட்டிப்பாக ஆசீர்வதித்தார்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். அப்போ இந்த சுதந்திரம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தரை தேடணும், உண்மையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆஸ்தி முன்பு உள்ளவர் சேர்த்து வச்ச பிதாக்கள் சேர்த்து வச்ச சொத்து எல்லாம் அது அப்படியே இருக்கும், அது பின்வாங்கி வேறு ஒரு கைக்கு போகாது அப்படின்ட்டு வேதத்திலே நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சிந்தித்து கொண்டு கர்த்தருக்குள்ளே நம்ம வாழ்கிறோமா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் உதாரணமாக வேதத்தை திரும்புங்க, வசனத்துக்கு திரும்புங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே நீங்கள் போதிக்கணும். கர்த்தருக்குள்ளே வாழ்றது உலக காரியமாக விட்டுறக்கூடாது. விடும்போது நமக்கு சாத்தான் நிறைய காரியங்களை செய்து வருவான். இந்த யோபு உத்தமத்திலே இருந்தபடினால அவனுக்கு விடுதலை கிடைச்சிது. அதே மாதிரி யோசேப்பும் உண்மையாக இருந்தபடினால அவனுக்கு விடுதலை கிடைச்சிது. கபடமற்ற உத்தம இஸ்ரவேலனேன்னு சொல்லி அங்கே சொல்லும்போது அவனுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை நாத்தான்வேலுக்கு பிலிப்புங்கிற பக்தனுக்கு கிடைச்சிது. அதே மாதிரி நமக்கும் கிடைக்கும் என்று சொல்லி
கர்த்தரை நம்ம தேடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி உங்களுக்காக நான் செபிக்க ஆசைப்படுகிறேன். கேட்ட சத்தியத்தை நினைவில் கொண்டு வருவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி இயேசு சாமி. அல்லேலூயா, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகின்றார். தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகின்றார். அவன் வார்த்தை உண்மை இல்லை, அவன் வாழ்ந்தும் நன்மை இல்லை, அவன் வாழ்ந்தும் நன்மை இல்லை. தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகின்றார். தன்னையும் தேடுபவன் இந்த மண்ணிலே உண்டோ என்று, தன்னையும் தேடுபவன் இந்த மண்ணிலே உண்டோ என்று நல்லவர் கண்ணோக்கினார். இங்கே நல்லவர் யாரும் இல்லை. நல்லவர் கண்ணோக்கினார். இங்கே நல்லவர் யாரும் இல்லை. தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகின்றார். பாவம் செய்பவர்கள் தேவனை தொழுவதில்லை. பாவம் செய்பவர்கள் தேவனை தொழுவதில்லை. கர்த்தரோ நீதிமானில் சந்ததியோடிருப்பார். கர்த்தரோ நீதிமானின் சந்ததியோடிருப்பார். தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகின்றார். இயேசு தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகின்றார். அவன் வார்த்தை உண்மை இல்லை, அவன் வாழ்ந்தும் நன்மை இல்லை, அவன் வாழ்ந்தும் நன்மை இல்லை. தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகின்றார். நன்றி இயேசு சாமி. கர்த்தரோ நீதிமான் சந்ததியோடு இருப்பார் என்று சொல்லி, உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான் என்று சொல்லி வேதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம உண்மையாக வாழ்வோம் அப்படின்னு சொல்ல இந்த முன்னோர்கள் சேர்த்து வைத்த ஆசீர்வாதம் நமக்கே இருக்கும் என்று சொல்லி சத்தியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. யோசேப்பை நம்ம குறித்து பார்க்கும்போது உண்மையாக இருந்தபடி அந்த பஞ்ச காலத்தில் உலகம் முழுவதும் உள்ள ஜனங்களை காப்பாற்றினான் என்று சொல்ல, குடும்பங்களும் காப்பாற்றப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. நம்ம ஜெபிக்கிற வேளையிலே அநேக குடும்பங்களுக்கு நம்ம சாட்சியாக இருக்கலாம். இந்த கர்த்தரை பின்பற்றுவாங்க. இந்த இயேசு நம்ம தொழுது கொள்ளும் போது, அவரை அறிவிக்கும் போது, அவருடைய மரணத்தை நம்ம சுமக்கும் பொழுது என்ன நடக்கும்? நமக்கு நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுப்பார். பிரியமானவர்களே, இந்த நித்திய ஜீவனுக்கு நம்ம போக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயேசு கிறிஸ்து இந்த மண் உலகிலே வந்து அவருடைய வார்த்தையை வார்த்தையை பேசியிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் மறுரூபமாக்கப்படுவோம் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். மறுரூபம் ஆகுறதற்கு நீங்கள் பிரயாசப்படுங்க. கேட்ட சத்தியத்தை இந்த சோஸ்வா டிவி மூலமாக கேட்குற உள்ளங்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களோடு இசையடித்த சாலமனையும் அவர் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். எல்லா காரியங்களும் நமக்கு போதுமான அளவுக்கு நமக்கு ஆசீர்வதித்து இடம் கொள்ளாமல் போகும் அளவுக்கு நமக்கு சாபம் பாவம் ஜாதி எல்லாத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அது எல்லாத்தையும் அவரே நீங்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாழ்த்து உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். இனி கிரியை செய்யுங்க ஆண்டவரே, அற்புதம் அடையாளங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். சிவனுடன் நல்ல பிதாவே, ஆமென்.